உலகத் தமிழர்களுக்கு என் அன்பான வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீ 3 பார்க்க போகிறோம். இது என்ன பண்ண போகிறோம்னா சிக்கன் வச்சு நம்ம அழகாக அப்படி கோனாக பண்ணி எடுக்க போகிறோம். அப்புறம் பார்க்குறதுக்கு ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி இருக்கும் நீங்கள் பிளேட்டில் ப்ரெசென்ட் பண்ணால். ஸோ நல்ல ஒரு கிறிஸ்மஸ் அன்னைக்கு பண்ணக்கூடியதாக இருக்கும். அது நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லணும் என்னென்னா, மெயினாக யூகேல யூஎஸில் மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸில் அவன் இல்லாத வீடே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவன் பேஸ் பண்ணி தான் இங்கே நிறைய கிறிஸ்மஸ் டிஷ்ஷஸ்லாம் பண்ணுறாங்க. ஸோ நான் இந்த பர்டிகுலர் சீரீஸில் நிறைய அவன் பேஸ்ட் டிஷ்ஷஸ், அது மட்டும் இல்லாமல் பேஸ்ட்ரி யூஸ் பண்ண டிஷ்ஷஸ்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது. சில பேருக்கு அவன் இல்லாட்டியோ இல்லை பேஸ்ட்ரி ஷீட்ஸ் கிடைக்கலனோ உங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. பட் ஐம் வெரி சாரி. நான் வேறு ரெசிபீஸும் உங்களுக்கு கொஞ்சம் சொல்லலான்னு இருக்கேன். பட் இந்த மாதிரி ரெசிபீஸும் அவன் தேவைப்படும். ஸோ இன்றைக்கி நமக்கு அவன் தேவைப்படுது. அவன் இல்லைன்னா நீங்கள் இதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. என்னென்னா நீங்கள் டீப் ஃப்ரை கூட பண்ணிக்கலாம் இந்த பர்டிகுலர் டிஷ்ஷை. சரி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. ஸோ நம்ம குவிக்கான டிஷ்ஷஸாக பண்ணிகிட்ருக்கோம். இது எல்லா டிஷ்ஷுமே நான் சொல்லியிருக்கேன். எல்லா ட்ரீட்மே நீங்கள் மொத்தமாக வச்சு கூட நீங்கள் ஒரு பெரிய ஒரு கிராண்ட் கிறிஸ்மஸ் பார்ட்டியும் பண்ணலாம். அதனால் நான் மிக்ஸ்டாக ஸ்டார்டர்ஸ், மெயின், டெசர்ட் அந்த மாதிரி சொல்லிட்டுருக்கேன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு மெயின் டிஷ் தான். இது என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு சப்பாத்தி நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ரெடிமேட் டார்ட்டியா ராப்ஸ் எடுத்துக்கலாம். நான் வெயிட் வாட்சஸ் ரெடிமேட் டார்ட்டியா ராப்ஸ், வீட் ராப்ஸ் யூஸ் பண்ண போகிறேன் இன்றைக்கி. லெஃப்ட் ஓவர் சிக்கன். யூஸ்வலாக கிறிஸ்மஸ் பார்ட்டி அப்படின்னாவே நல்லா ஒரு பெரிய சிக்கன் இல்லைனா பெரிய டர்க்கி அந்த மாதிரி ஃபுல்லாக குக் பண்ணுவோம். இல்லை வீட்லேயே நார்மலாக ஃபுல் சிக்கன் யூஸ் பண்ணிங்கன்னா அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். இது நீங்கள் ஃபுல் சிக்கன் தான் யூஸ் பண்ணணும். இல்லை வீட்டில் நார்மலாக நீங்கள் சிக்கன் ஃப்ரை பண்ணிங்கன்னா அதுலேருந்து எடுத்துக்கலாம். இல்லைன்னா உங்கள்கிட்ட அவன் இருந்ததுன்னா நீங்கள் தை பீசஸ் அந்த மாதிரி வச்சு அவனில் சும்மா ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச மசாலா போட்டு அவன்லேருந்து எடுத்து அதை நீங்கள் இப்படி ஷ்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ ஏற்கனவே குக்குடு லெஃப்ட் ஓவர் சிக்கன் ஷ்ரெட் பண்ணி அதை எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு நல்ல டிஷ்ஷாக அதை நான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நல்லா ஷ்ரெட்டட் குக்குடு சிக்கன் எடுத்துருக்கேன். நல்லா அது நல்ல ஒரு ஃப்ளேவர் ஏற்கனவே இருக்குது, நல்லா குக் பண்ணியிருக்கனால. ஸோ இது கூட நம்ம சிம்பிளான விஷயங்கள் தான் போட போகிறோம். வெங்காயம் ஒன்று நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி கொஞ்சம் தக்காளி எடுத்துக்க போகிறோம். ஸோ தக்காளி நல்லா ஜூஸ் அது மாதிரி கொஞ்சம் எடுத்துக்கலாம். அது கூட குடமிளகாய் நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். இது கூட சில்லி சாஸ் கொஞ்சம் போட போகிறேன். அது கூட உப்பு, பெப்பர். இப்படி தான் நீங்கள் பண்ணணும். இல்லை கொஞ்சம் உங்கள் க்ரியேட்டிவாக உங்களுடைய மசாலா வேணும், கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் உங்களுடைய தனியாத்தூள் அதெல்லாம் வேணும்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் இது மாதிரி தான் பண்ண போகிறேன் இன்றைக்கி. இதுக்கப்புறமா லாஸ்ட்டாக நம்ம எக் கோட் பண்ண போகிறோம். அது மேலே நான் பார்ஸ்லி போட போகிறேன், லேசாக ஸ்ப்ரே பண்ண போகிறேன். இதுக்கு நீங்கள் பார்ஸ்லி கிடைக்கலனா பரவாயில்ல, நீங்கள் எந்த ஹர்ப்னால் போடலாம். கொரியாண்டர் கிடச்சா அது போடலாம். அப்படி இல்லைனா இங்கிலீஷ் ஹர்ப்ஸ் சேஜ், தில், இல்லைனா நீங்கள் ரோஸ்மெரி, அதனால் பேசில். ஸோ எது கிடச்சாலும் நல்லா பொடியாக நறுக்கி அது மேலே தூவி விட்டு நல்லா அழகாக இருக்கும். ஸ்கியூவர்ஸ் நம்ம நான் சமோசா மாதிரி கோனாக பண்ணி 2 கோன் இல்லை 3 கோன் உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அது மாதிரி நம்ம குத்தி இது மாதிரி கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி நம்ம இதில் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஸ்கியூவர்ஸ் இது மாதிரி கிடச்சா நல்லாயிருக்கும். ஸோ அதை எடுத்துக்கோங்க. நம்ம இந்த சமோசாவை ஒட்டுறதுக்கு கொஞ்சோண்டு மைதா, 1 ஸ்பூன் மைதா, 1 ஸ்பூன் தண்ணி போட்டு கலக்கி திக்காக பேஸ்ட் மாதிரி வச்சுருக்கேன். அதை வச்சு ஒட்டிக்க போகிறேன். ஸோ அவ்வளோதான் வேணும் நமக்கு. இங்கே ரெடியாக நான் அவன் ட்ரேக்கு ஒரு பேக்கிங் ஷீட் போட்டு ரெடியாக வச்சுருக்கேன். ஸோ பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அந்த சிக்கனை எப்படி ஒரு கிரேவி மாதிரி பண்ணிக்கிறதுன்னு பார்க்கலாம். பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சு ஒரு 1/2 கரண்டி ஆயில் ஊற்றிருக்கேன். அதனால் கொதிச்சிச்சு. இப்போ நம்ம வெங்காயம் போடலாம். வெங்காயத்தை வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்க ஆரம்பிச்சிச்சு. நான் குடமிளகாவும் போட்டுக்க போகிறேன். நல்லா விட்டமின் சிலாம் இருக்கும். ஸோ நல்லா இதை யூஸ் பண்ணிக்கலாம். கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. வதங்கும் போது கொஞ்சம் உப்பும் போட்டுக்கலாம், கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். பெப்பர் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் ரொம்ப வதங்கணும்னு இல்லை, எப்படியும் நம்ம அவனில் வச்சு குக் பண்ண தான் போகிறோம். ஸோ ஓரளவுக்கு நல்லா கஞ்சியாக இருந்தாவே போதும். சிக்கன் இதுவும் ஏற்கனவே நல்லா வெந்து குக் பண்ணது தான். இதையும் நம்ம லேசாக ஃப்ரை பண்ணிவிட்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கோம்ல அதையும் போட்டுக்கலாம். அது கூடவே நான் ஸ்ரீராச்சா சாஸ் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த சில்லி சாஸ் வேணால் யூஸ் பண்ணலாம், உங்களுக்கு என்ன கிடைக்குதோ. இது ப்ளூ ட்ராகன் ஸ்ரீராச்சா சாஸ். உங்கள் காரத்துக்கு ஏற்ப ஒரு 3/4 ஸ்பூன் அப்படி போட்டுக்கலாம். ஸோ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். தாய் ஹாட் சில்லி சாஸ். அதனால் அது ப்ரொனன்சியேஷன் நான் கரெக்டாக பண்ணுறேன்னு தெரில. பட் இங்கேயும் ரொம்ப அவைலபிளாக இருக்குது. ஸோ எந்த சாஸ் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றாமல், ஏன்னா தண்ணி நமக்கு அந்த தக்காளி அந்த இதுலேயுமே ஜூஸ் இருக்குது. ஸோ அதுவே வதங்கினா நல்லாயிருக்கும். நம்ம என்ன ஸ்டஃப் பண்ண போகிறோம். ஸோ ஓரளவுக்கு தண்ணி சுண்டுறதை நம்ம ட்ரை பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 மினிட்ஸ் நம்ம அழகாக நம்மளோட சிக்கனை ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சுண்ட விட்டதுனால நல்லா சூப்பராக வந்துடுச்சு.
நம்மளோட ஸ்டஃபிங் இப்போ ரெடி ஆகிடுச்சு. நான் ஒரு 2-3 மினிட்ஸ் ஆற கூட விட்டுருக்கேன். இப்போ வந்து நம்ம ஸ்டஃப் பண்ண போகிறோம். அவன் வந்து நான் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன், 200 டிகிரி செல்சியஸ்க்கு வச்சுருக்கேன். நம்ம வந்து இப்போது ஸ்டஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி சப்பாத்தி நீங்கள் வந்து வீட்லேயே முன்னாடி நாள் பண்ணி ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு அடுத்த நாள் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ரெடிமேட் டார்ட்டியாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம இப்படி கோன் ஷேப்பில் இப்படி ஒட்ட போகிறோம் இப்படி. அதனால் நல்லா இங்கே வந்து நம்ம இந்த பேஸ்ட் தேய்ச்சிக்கலாம். ஸோ இதை வச்சு டைட்டாக அமுக்கி விட்டுறேன். ஸோ இதுக்கப்புறமா ஸ்டஃபிங் உள்ளே போட்டுக்கலாம். நல்ல ஒரு சூப்பரான ஸ்டஃபிங். அதுக்கப்புறம் எண்ட்ஸில் வந்து நம்ம ஓட்டிடணும். ஸோ திருப்பி இந்த மாதிரி பேஸ்ட் போட்டுருவோம். 2 சைடுமே போட்டுக்கலாம். நல்லா விட்டு நல்லா போட்டுவிட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஆக்சுவலாக நீங்கள் வந்து சமோசா மாதிரி கூட பண்ணலாம். இப்போ வந்து நீங்கள் ரொம்ப இண்டியனைஸ்டாக பண்ணோம் அந்த பார்ட்டிக்கு அப்படின்னா வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி சிக்கன் கூட போடாமல் பொட்டேட்டோ, அது கூட வந்து நல்லா பட்டாணி, உருளைக்கிழங்கு பட்டாணி மத்தி வைக்கலாம். நீங்கள் நல்லாயிருக்கும். இல்லை வெஜிடபிள்ஸ் வச்சு கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ இது வந்து உங்கள் க்ரியேட்டிவ்னஸ் யூஸ் பண்ணி என்ன வேணால் பண்ணலாம். நம்ம இன்றைக்கி சிக்கன் பண்ணோம், சிக்கனும் நல்லாவே சூப்பராக இருக்கும். ஸோ பார்க்கறது பாருங்கள், நல்லா சமோசா மாதிரியே இருக்கு இல்லையா? இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் இதை பண்ணி வச்சுட்டு டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ டீப் ஃப்ரை பண்ணாமல் நம்ம வந்து இன்றைக்கி அவனில் வைக்க போகிறோம். ஸோ நல்லா பெருசு பெருசாக பண்ணியிருக்கோம். 4 தான் நான் வந்து இதில் நல்லா கம்ஃபர்டபுளாக பார்த்தது இந்த ட்ரேயில். நான் அதனால் 4 காட்ட போகிறேன் உங்களுக்கு. நம்ம நல்லா ஃபுல்லாக கோன் மாதிரி பண்ணதுக்கப்புறமா நம்ம எக் வாஷ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, நல்லா கலர் கொடுக்கும் எப்பவுமே. ஸோ அதை வந்து நம்ம மேலே தேய்க்கலாம். நீங்கள் ஒரு வேளை இது உள்ள வெஜிடேரியன் வச்சு நீங்கள் பண்ண போகிறீங்க, பன்னீர் இல்லைனா பொட்டேட்டோ வைக்கிறீங்கன்னா மேலே வந்து லேசாக நீங்கள் இந்த எக்குக்கு பதிலாக எண்ணெய் கூட போட்டுக்கலாம் லைட்டாக. பட் எக் போட்டால் நல்லா கலர் கொடுக்கும். ஸோ எக் ப்ளஸ் வாட்டர் போட்டிருக்கோம் நம்ம. நல்லா ஃபுல்லாக எல்லா சைடும் நம்ம வந்து எக் தேய்ச்சாச்சு. இப்போ எக்கு போடுறதுக்கப்புறமா நல்லா வந்து அந்த ஒரு வெட்டாக இருக்கும், ஈரமாக இருக்கும். ஸோ நம்ம அது மேலேயே வந்து இந்த ஹர்ப் போட போகிறோன்னு சொன்னால, ஸோ பார்ஸ்லி போட்டால் இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்க. கையில் கொஞ்சம் எடுத்து தூவி விட போகிறேன். ஸோ நல்லா அழகாக இப்படி தூவிட்டிங்கன்னா அழகாக பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். எல்லாமே உள்ளே குக்காக இருக்குது. அதனால் வந்து ரொம்ப நேரம் தேவைப்படாது. ஒரு 10 to 15 மினிட்ஸில் வந்து நம்ம பார்க்கலாம் அவன் எப்படி இருக்குன்னு. ஸோ ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு நான் வந்து அவன் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அப்படி தொட்டா தெரியும் பாருங்க, கிறிஸ்பியாக இருக்குது எண்ட்ஸ்லாம் நல்லா. ஸோ நல்லா சூப்பராக நம்மளோட இது வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து இந்த மாதிரி ஸ்கியூவர்ஸ் எடுத்து அதில் குத்தலாம். ஸோ இதை கிறிஸ்மஸ் ட்ரீயில் வந்து நம்ம உள்ளே குத்துறதுக்கு லைட்டாக இதை குத்தி உள்ளே விட்டுருங்க. அதை உள்ளே விட்டு அந்த பக்கம் எடுத்துருங்க. கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் வந்துடும் நல்லா இது மாதிரி. ஸோ அது மேலேயே வந்து நம்ம இன்னொரு கிறிஸ்மஸ் ட்ரீயை வச்சிடலாம். அடியில் குத்தி இப்படி எடுக்கலாம். ஸோ இப்படியே வச்சுக்கலாம். நம்ம 2 வந்து ஒருத்தருக்கு இனஃபாக இருக்கும், நல்லா குண்டாக பண்ணியிருக்கோம். இல்லை நம்ம 3 கூட குத்தலாம் ஆக்சுவலாக. ஸோ இதே மாதிரி தான் நான் அதையும் பண்ண போகிறேன். இது நம்ம பிளேட்டில் வைக்கும் போதே வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி இருக்கும். அதாவது ஒன்று வந்து நல்லா இந்த ஹர்ப்ஸ்லாம் போட்டோம்னா நல்லா கொஞ்சம் அரோமேட்டிக்காக இருக்கும். அதே சமயத்தில் வந்து இன்னும் நல்லா நீங்கள் ஃபுல்லாக க்ரீனாக ஃபினிஷ் பண்ணி நல்லா ஃபுல்லாக ஒரு க்ரீன் கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி இருக்கும். ஸோ கிறிஸ்மஸ்க்கு வந்து நல்ல ஒரு சூப்பராக டிஷ்ஷாக இருக்கும். ஸோ இது வந்து நம்ம இன்னொன்றையும் குத்திக்கலாம். ஸோ நல்ல ஒரு கிறிஸ்பியான நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீ ஷேப்பில் ஒரு சமோசா மாதிரி பண்ணியிருக்கோம் நம்ம. இது வந்து ஒரு ஐடியா தான். ஒன்று வச்சு கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம், 2 வச்சு சர்வ் பண்ணலாம், 3 வச்சு சர்வ் பண்ணலாம், குட்டி குட்டி சைஸ் பண்ணலாம், உள்ளே என்னென்ன ஸ்டஃபிங் பண்ணலாம். ஸோ நீங்கள் உங்கள் க்ரியேட்னஸ் பொறுத்து நீங்கள் வந்து எப்படி வேணால் பண்ணலாம். இந்த கிறிஸ்மஸ்க்கு நல்ல ஒரு மெயின் டிஷ்ஷாக இருக்கும். ஸோ என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்ப கிறிஸ்மஸியாக இருக்குது இந்த டிஷ்.